ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். கிறிஸ்மஸ் அந்த கொண்டாட்டத்துக்குள்ள என்ன செய்திருக்கோம்? நுழைந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? கிறிஸ்மஸ் கொண்டாடி என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில் நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற ரகசியங்களை நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். போன வாரத்தில் என்ன செய்தோம்? ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். ஜெபம் எப்படிப்பட்டது, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், வேதத்தில் எப்படி ஜெபித்தாங்க, வேதத்தில் எப்படிலாம் ஜெபிக்க கூடாது, ஜெபத்தினுடைய பலன் என்ன, ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் என்ன செய்யணும்? தியானிப்போம் என்று சொன்னோம். இந்த நாட்டில் என்ன செய்யலாம்? அவைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க மத்தேயு, லூக்கா இந்த வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, லூக்கால சொல்லப்பட்டிருக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அங்க என்ன சொல்றாரு? ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய எனக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இடைப்பட்ட வாழ்க்கையில இடைப்பட்ட அந்த உறவில நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 6ஆம் வசன அதிகாரத்துல ஆண்டவராய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்றார்? தன்னுடைய மலை பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவராய் கர்த்தர் எங்க என்ன செய்ய விலக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கால பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனியாக அழைத்து அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவரே, நாங்க எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், வேண்டிய விதமாவது என்ன, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு 11 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ எப்படி ஜெபம் பண்ணணும்? இதே தான் பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபம் அங்கதான். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, இங்க ராஜ்யமும் வல்லமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு முடிச்சுறாங்க. அங்க உம்முடைய ராஜ்யம் வல்லமையும் என்னைக்கும் உம்முடையவாக. இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ராஜ்யமும் வல்லமையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ராஜ்யத்தையும் வல்லமையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த ஜெபத்துல ஆண்டவருடைய ராஜ்யம் அவருடைய வல்லமை எனக்குள்ள என்ன செய்யப்பட வேண்டும், எனக்குள்ள அந்த ராஜ்யமும் வல்லமையும் எனக்குள்ள அதிகாரம் செலுத்த வேண்டும். அதிகாரம் செலுத்தி ஆண்டவராய் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறபடினா, அவருடைய வல்லமையினால என்னுடைய வாழ்க்கையான நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடினால, உலகத்துல அநேக இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட 6:9 சொல்லப்பட்ட 9லிருந்து 13 வரைக்கும் இருக்கிற அந்த வசனம் வரைக்கும் உள்ள அந்த வார்த்தைகளை என்ன செய்யறாங்க? காமன் பிரேயர் ஆஃப் லார்ட், அதாவது காட்ஸ் பிரேயர் என்று சொல்லி வைத்திருக்கிறாங்க. தேவனுடைய ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, கடந்த நாட்கள்ல ஜெபம் என்பது என்ன என்று பார்த்தோம். ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அடிப்படை வாழ்க்கையில மாறுபட்ட எனக்குள் ஏற்படுகிற மிகப்பெரிய மாற்றம். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் என்பது அடிப்படையில் மாறுபட்ட எனக்குள் ஏற்படுகிற மாற்றம் அல்லது ஒரு அனுபவம் அல்லது உயர்நிலை அல்லது உயர்வான அல்லது மேலான அல்லது மேன்மையான நிலை. ஆமென். அல்லேலூயா. இப்ப ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஜெபத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜெபத்தை கேட்பார், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா, அந்த ஜெபிக்கும் பொழுது அது ஜெபிக்க தெரியாதவங்களுக்காக ஒருத்தவங்க ஜெபம். உதாரணத்துக்காக நம்ம மத்தியில் இருக்கிற அப்பாரா, எனக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பம் எப்படி இருக்கு, என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு தெரியல. எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின் போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியும். ஆமென். அல்லேலூயா. அடிப்படை லெவல்ல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியும். அப்ப என்ன செய்யணும்? சரி, கண்ணை மூடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஜெபம் பண்றோம். அப்ப ஜெபிக்கும் பொழுது நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு மாற்றம் எனக்குள்ள உண்டாகுது. எப்படி அப்படின்னா, நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவராகிய கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு
ஜெபிக்க வருகிற இந்த மனிதனுக்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பார் என்று எனக்குள்ள மாற்றம் உண்டாகும். அப்ப எனக்குள்ள மாற்றம் உண்டாகிறது என்ன உண்டாகும்னாக்க, அந்த மாற்றம் உண்டாக எனக்குள்ள தெரிஞ்ச பொழுது நிச்சயமாக போங்க, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க பிரச்சனைகள் நீங்கும், உங்க பொருளாதாரம் மாற்றப்படும், அல்லது உங்களுக்கு இருக்கிற அந்த நோய் குணமாகும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க என்ற வார்த்தை சொல்லுங்க. அப்ப ஜெபம் என்பது அடிப்படையில் மாறுபட்ட எனக்குள் உண்டாகும் மாற்றம் என்ன செய்கிறது, எனக்குள்ள உண்டாகும். எனக்குள்ள முதல்ல மாற்றம் உண்டாகுது. இது எப்படிப்பட்ட நிலை அப்படின்னா, ஒருத்தருக்காக நம்ம ஒருத்தர் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக நம் வேண்டுதல் செய்யும் பொழுது மிகுந்த பலன் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோபு என்ன செய்தான்? நண்பர்களுக்காக என்ன செய்தான்? ஜெபித்தான். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு தன்னுடைய நண்பர்களுடைய பாவத்தை மீறுதல்களை மன்னிக்கிறார். அவருடைய மீறுதலை என்ன செய்யறார்? ஒருபோதும் அவங்க மேல கோபம் கொள்ளாத என்ன செய்யறார்? மாற்றி கொடுக்கிறார். அந்த யோபுக்குள்ள ஒரு மாற்றம் பாருங்க. தன் நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்தின் மூலமாக நண்பர்களை ஆசீர்வதிக்கிறார். கோபாக்கினை அவன் மேல வராதபடிக்கு என்ன செய்யறார்? அந்த கோபத்தை வைத்து விலக்குகிறார். யோபுடைய வாழ்க்கையில் என்ன வருது? இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உண்டாகுது. மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகுது. இன்னொரு ஆளுக்காக நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகி, அவர் சேமம் உண்டாகி, சுகம் உண்டாகி, பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகி, அவளுக்கு என்னென்ன தேவை உண்டாகிறத எல்லா தேவையும் ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார் என்பதை நாம உணரும் பொழுது எனக்குள்ள என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகுது. என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகுது. அப்ப பாருங்க, எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகுது. ஒரு மேலான ஒரு நம்பிக்கை, மேலான நிலை, ஒரு மேல் நிலை என்ன செய்ய, உயரிய ஒரு நிலை எனக்குள்ள ஏற்படுகிறது என் தேவனை குறித்து. ஜெபம் என்பது, இன்னொரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, ஜெபம் என்பது கடவுளை தெரிந்து கொள்ளும் மிகச் சிறந்த செயல் அப்படிங்கிறார். கடவுளை தெரிந்து கொள்ளும் மிக பெரிய மிக சிறந்த ஒரு செயல் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, சங்கீதம் 65:2 சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இன்னொரு நாமம் என்னது? என்னுடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் நாமம் ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு இருக்கு. சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற என்னுடைய பிள்ளை, என்னுடைய யூதா கோத்திரத்து மாத்திரம் தான், அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பெற்றுக்கொள்வாங்க. நீங்க என்ன ஒலிவ மரத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெரும்படியாக ஒலிவ மரமாக்கிய உங்களை நினைச்சேன், இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு அப்படிலாம் இல்ல. அந்த ஒலிவ மரத்தினுடைய என்ன காரியங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறதோ அதே காரியம் அந்த ஒலிவ மரத்தோடு இணைக்கப்பட்ட எனக்கும் அது கிடைக்கும் 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 கிடைக்கும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கிறது. நாம கடந்து சொல்றோம், ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவரை குறித்து துல்லியமா தெரிந்து கொள்ள முடியும் ஜெபத்தை கேட்கிறவர். 33:3 வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான சின்ன காரியம் கிடையாது, பெரிய காரியங்கள் உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன். அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னை நோக்கி கூப்பிடு. என்ன செய்ய? எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு. ஆனா பொதுவாக நம்ம என்ன செய்யறது கிடையாது. என்ன செய்ய? இப்போ தங்கச்சி இருக்கிறாங்க, ஐயா இருக்கிறாங்க, இப்போ நம்ம வேலை ஸ்தலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். லைட்டா காய்கறி வெட்டும்போது லைட்டா கத்தியா எடுத்துருச்சு, கத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா அந்த நேரத்தில் என்ன செய்யணுமா? இயேசுவே, பெரிய காயம் வராதபடிக்கு என்னை பார்த்து கொண்டீரே, உமக்கு சொல்றோம், உமக்கு நன்றி. இது ஆரம்பம். அப்படி சொல்லணுமா? அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயமா இருந்தா, கண்ணுல சின்ன சூழ்ச்சி விழுந்துருச்சு அப்படின்னாலும் சரி, கண்ணை தொடச்சிட்டு அப்படியே போயிடும். பெரிய பிரச்சனை வரும்போதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? என்ன நோக்கி கூப்பிடு. சின்ன காரியமா இருந்தாலும், சாதாரண காரியமா இருந்தாலும், அதை விட கொஞ்சம் பெருசா இருந்தாலும், அல்லது மரணமே சம்பவிக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தாலும், அப்படின்னு இல்ல,
எந்த காரியமானாலும், எப்படிப்பட்ட காரியமானாலும், எந்த சூழ்நிலையானாலும் என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, உத்தரவுனா ஜெபத்தை கேட்டு, நான் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறபடினால நான் நிச்சயமா உத்தரவு கொடுப்பேன். என்ன செய்வேன்? நான் ஜெபத்தை கேட்கிற நான் நிச்சயமா உத்தரவு கொடுப்பேன். ஏன்னா ஒரு ஜீவன் உள்ள தேவன், ஆகையினாலதான் என்ன செய்யற, உத்தரவு கொடுக்கிறார். வாசிங்க, இத தியானிப்போம் பாருங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 27. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாய் இருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான் என்று சொல்லப்பட்டு இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இது என்னன்னா, ஆகாப்புடைய நாட்கள்ல கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொண்டு போய் கொலை செய்கிறான். இஸ்ரவேலில் இருக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செய்யறான், இந்த எசபேலை கொண்டு போய் கொலை செய்கிறான். அந்த நாட்கள்ல ஒபதியா என்கிற ஒரு தேவ மனுஷன் சிறு வயது முதல் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், தேவனுக்கு பயந்து ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிக்கிற ஒரு மனுஷனாய் இந்த ஒபதியா காணப்படுகிறான். அந்த பிக்சர் அப்படியே பார்த்துங்க. இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற இந்த ஆகாப் என்கிற இந்த ராஜா என்ன செய்யறான், எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போய் கொலை செய்கிறான். இங்க இந்த ஒபதியா என்கிற இந்த தேவ மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா, எல்லா தீர்க்கதரிசிகளும் கொலை செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 100 தீர்க்கதரிசிகளை அவங்க எடுத்துட்டு போய் என்ன செய்யறான்னாக்கா, கெபிகள்ல ஒரு 50 தீர்க்கதரிசியை வச்சுட்டு, இன்னொரு வேற இடத்துல வேற 50 தீர்க்கதரிசிகளை வச்சுட்டு அவங்களுக்கு அப்பமும் தண்ணீர் செய்ய வெகு நாட்களா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 பேர் 20 பேர் வச்சு நம்மால சமாளிக்க முடியாது. ஆனா இந்த ஒபதியா என்கிற இந்த தேவ மனுஷன் ஒரு கெபினா குகையில 50 இஸ்ரவேல் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை வச்சு தண்ணியும் ஆகாரமும் வச்சு என்ன செய்யறான், அநேக நாட்கள், அது எவ்வளவு நாட்கள் என்று வேதத்துல சொல்லப்படல, அப்ப பராமரிச்சு கொண்டு வருகிறான். அந்த வேலையில இங்க யாரு வருகிறா அப்படின்னாக்கா, எலியா என்கிற தீர்க்கதரிசி வருகிறான். எலியா அந்த தீர்க்கதரிசி சொல்றான், அவன் கர்மேல் பர்வதத்துக்கு முன்பாக கடந்து செல்வதற்கு முன்பாக இந்த ஒபதியாவை பார்த்து, நீ போய் இந்த ஆகாப் ராஜாட்ட நான் வந்திருக்கிறேன்னு போய் நீ சொல்லு அப்படிங்கிறான். அப்போ இந்த எலியா என்கிற இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாயாய், கர்த்தருடைய கரமாய், கர்த்தருடைய சொல்லாய், கர்த்தருடைய வல்லமையாய், கர்த்தருடைய பராக்கிரமாய், கர்த்தருடைய பலனாய், கர்த்தருக்கென்று இருக்கிற ஒரே தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசியா இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றான், எலியா என்கிற இஸ்ரவேலின் ரதமானவரே என்று சொல்லி அவனை முறையிட்டு முன்பாக வணங்கி விழுந்து, உமக்கு தெரியாதது இல்லை, என் ஆண்டவனாகிய எலியாவை உமக்கு எல்லா தீர்க்கதரிசியும் கொலை செய்து வந்துகிறான். நானும் என்ன செய்கிறேன், நான் சிறு வயது முதல் என் தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையாய் நான் வாழ்கிறேன் என்பதை என் ஆண்டவனாகிய எலியா நீர் அறிவீரே என்று சொல்லி முன்பாக விழுந்து, நீர் இப்படி சொல்வானே, நீங்க இப்படி சொல்றதுனால ஆகாப் என்னையும் கொலை செய்வான், உங்களையும் கொலை செய்வானே என்று சொல்றான். அதுக்கு சொல்றான், ஆண்டவனாகிய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், என்ன செய்ய மாட்டான், எந்த கேடும் வராது, நீ போய் அவனுக்கு என்னை குறித்து அறிவி என்று சொன்னவனே கர்மேல் பருவதற்கு மேல ஏறி என்ன செய்கிறான், இந்த எலியா தீர்க்கதரிசி போறான். அப்ப ராஜா என்ன செய்யறார், முன்பாக வர்றாரு. இந்த ஆகாப் ராஜா முன்பாக வந்தோன்னு அங்க சொல்றாரு, பாருங்க, இங்க பாகால் தீர்க்கதரிசி 50 பேர் இருக்கிறாங்க, தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசி. பாகால் தீர்க்கதரிசினா இப்ப விக்கிரகங்கள்லாம் வைத்து வழிபடுறாங்க இல்லையா, அப்ப பாகால் அப்படிங்கிற அந்த அவர்கள் வணங்குற அந்த தெய்வமானது, இஸ்ரவேல் ஜனங்களை வழிவிலகி போன அந்த தெய்வமானது, அந்த இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் இருக்கு. அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்ல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. யாருன்னா பாகால் தீர்க்கதரிசி. அப்ப பாகால் தீர்க்கதரிசி எத்தனை பேர் இருக்கிறாங்க, 150 பேர் இருக்கிறாங்க. அப்ப தோப்பு விக்கிரகம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வயல் வச்சிருக்கிறாங்களோ அல்லது கலனி வச்சிருக்கிறாங்களோ, தோப்பு வச்சிருக்கிறாங்களோ, ஒரு கிரவுண்டு இல்லாட்டி 2 கிரவுண்ட் அளவுக்கு தோப்பு வச்சிருக்காங்கன்னா அங்க கீரை போடுவாங்க. வயல்ல என்ன செய்ய மாட்டாங்க, கீரை போட மாட்டாங்க, பயிர் போட மாட்டாங்க, எது போட மாட்டாங்க,
கோதுமை தான் விளைவிப்பாங்க. நம்ம இதில் கூட வயல் நிலங்கள்ல கூட பார்த்தோம்னாக்கா வயல் விளைகிற இடத்துல நீங்க வயல் விளைங்க, நான் வந்து என்ன செய்யறேன், அவரைக்காய் போடுறேன் இல்ல புடலங்காய் போடுறேன் அப்படின்னா விட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலத்தின் வழியாக தண்ணி வருகிறது அப்படின்னா, அவங்க நிலத்தின் வழியா தண்ணி வரும்னா நெற்பயிர் இருக்கிற அளவுக்கு தண்ணி அந்த சாதாரண அவரைக்காயோ அல்லது மற்ற வெண்டிக்காயோ கத்திரிக்காயோ அல்லது புடலங்காயோ ஏதோ ஒரு காய் இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு தண்ணி இருந்தா அந்த செடி அழுகிடும். அதனால தண்ணி விட மாட்டாங்க, தண்ணி மறைச்சுவாங்க. அதன் வழியா வந்து இன்னொருத்தன் வயலுக்கு பாய்கிற அந்த பாய்ச்சல் இல்லாம போயிடும், வராம போயிடும். அதனால விளைவிக்க மாட்டாங்க, விளைவிக்க கூடாது என்று சொல்லிடுவாங்க, தடை பண்ணிடுவாங்க. அப்ப பாருங்களேன், இப்ப தோப்பு விக்கிரகம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல அந்த தோப்புலாம் நான் போய் பார்த்துருக்கேன். சிறு வயதில் இருக்கும்போது சில களை எனக்கு பிடிக்க தெரியாது, அந்த இதெல்லாம் நாட்டுல நட்டுருக்கேன். போன மாதத்துக்கு முந்தின மாதம் கூட ஒரு பாஸ்டர் அவங்களுடைய நிலத்துல என்ன செய்தேன், போய் பயிர் வைக்கிறோம் வாங்கன்னு சொன்னாங்க. போய் பயிர் வைத்து உழுது பயிர் செய்துட்டு வந்தேன். உழுதாங்க, உழுத இடத்துல பயிர் செய்துட்டு ஆண்டோடைய நாமத்தை சொல்லி பயிர் வைத்து இன்றைக்கு அநேக நல்ல செழிப்பா வருது பாஸ்டர், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும், ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆரம்படினால நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய நாமத்தை உரைத்து, ஆண்டவரே நாங்கள் விதைப்பது 30, 60, 100 இல்ல, கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று ஆதியாகமம் 24:60 படி ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடினால விதைக்கிற இந்த விதையானது கோடா கோடியாய் பெருகட்டும் என்று சொல்லி விதைத்தேன். அல்லேலூயா. இப்ப அதிகம் என்ன பண்றது, நல்ல பலன் உண்டாயிருக்கு, மழை இல்லைன்னா கூட நல்லா செழித்து வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த தோப்பு இருக்கிற இடத்துல என்ன செய்வாங்கன்னாக்கா, அவங்க முறையாய் அந்த நாட்கள்ல இருக்கிற அந்நிய தேவர்கள் என்னென்னலாம் தோப்புல வச்சு வணங்கினாங்களோ அதெல்லாம் என்ன செய்தாங்க, தோப்புல வச்சு வழிபட்டாங்க. தோப்புல வச்சு என்ன செய்தாங்க, இந்த விக்கிரகங்களை வைத்து அங்க என்ன செய்தாங்க, வழிபட்டாங்க. அப்போ பாகால் தீர்க்கதரிசிகள் 150 பேர். அது மாத்திரமல்ல, அந்த தோப்பு விக்கிரகத்தை வணங்குகிற அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அது அவைகளுக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இப்ப எப்படி இருந்தாங்க, இப்ப கோயில்லாம் எப்படி ஐயர் இருக்கிறாங்களோ, சில ஊருக்கு ஒவ்வொரு கோயில்கள் இருக்கும். ஊருக்கு குலதெய்வங்கள் ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஊருக்கு வழிபாட்டு தெய்வம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல யாரு இருக்காங்கன்னா குறி சொல்றவங்க இருப்பாங்க, சாமியாடி இருப்பாங்க, பூசாரி என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இந்த தோப்பு விக்கிரகத்தை வணங்குகிற அந்த ஜனங்கள் மத்தியில இருக்கிற அந்த தெய்வத்திற்கு பூசாரிகள் தீர்க்கதரிசிகளா இருந்து என்ன செய்யறது, அசுத்தாவியை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அவங்க எத்தனை பேர்னா 400 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க, 400 பேர். இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க அப்படின்னா, மொத்தம் 400 + 150 550 பேர் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. இவங்க நல்லா கவனிங்க, இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னா, எசபேலின் ராஜா அரண்மனையில ராஜாவோடு உட்கார்ந்து என்ன செய்தாங்க, போஜனம் அருந்தி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. இந்த 18 நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு விளங்கும். ராஜ சபையில யாரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, பாகால் தீர்க்கதரிசி தோப்பு விக்கிரகத்தை வணங்குகிற இந்த தீர்க்கதரிசி சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க ராஜ மேஜையில. யார் சாப்பிடணும், யார் சாப்பிடணும், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அங்க உட்கார்ந்து சாப்பிடணும், மாறாக இங்க உட்கார்ந்து சாப்பிடணும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எவ்வளவு மட்டுப்படுத்தப்பட்டாங்க, எவ்வளவு கீழாக அந்த நாட்கள்ல வழி நடத்தப்பட்டாங்க பாருங்க. ஆண்டவர் அப்படின்னாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்துகிற அந்த தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளை வைத்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமா இந்த ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறாங்க. அப்ப வார்த்தையை கொடுக்கிற ராஜாவிற்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது அப்படின்னா யார் மூலமா வருதா, தீர்க்கதரிசிகள் மூலமா கர்த்தருடைய வார்த்தை வரும். அவங்களை எப்படி வச்சிருக்கணும், ராஜ அரண்மனையில ராஜபோகமா என்ன வச்சிருக்கணும். மாறாக யார் இருந்தா, பாகால் தீர்க்கதரிசியில் தோப்பு விற்கிற தீர்க்கதரிசிகளும் ராஜ சபையில அந்த பந்தியில ராஜாவோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணாங்க. ஆனா இந்த எலியா என்ன செய்தாரு, கேரித் ஆற்றங்கரையிலே போய் காகங்கள் என்ன செய்தது, அவருக்கு சாப்பாடு கொடுத்தது. அந்த ஆற்றுல என்ன செய்தாரு, இவர் தண்ணீர் பருகினார், காகம் போஷிச்சது, இவர் அந்த கேரித் ஆற்றுல தண்ணீர் குடிச்சார். இவர் நிலைமையை பாருங்க, எங்க இருக்காரு 17 வாசி பாத்தீங்கன்னா தெரியும்.
அப்போ எந்த நிலைமைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் தீர்க்கதரிசிகளும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கக்கூடியதான இந்த ஒபதியா என்கிற இந்த தேவ மனுஷனும் தள்ளப்பட்டிருந்தாங்க பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு மிகவும் பிடிச்ச வசனம் என்னன்னா 36 to 39 வரைக்கும் பாத்தீங்கன்னா, கர்மேல் பர்வதத்துக்கு மேல எலியா ஏறிட்டாங்க. ஆகாப் வந்த பிறகு இந்த தோப்பு விக்கிரகக்காரரையும் இந்த பாகால் விக்கிரகத்துக்காரையும் அழைத்து கொண்டு வா அப்படின்னு என்ன செய்யறா, ஆள் அனுப்பி இந்த ஆகாப் என்ற இந்த ராஜா என்ன செய்யறாரு, தோப்பு விக்கிரகத்து தீர்க்கதரிசிகளையும் இந்த பாகால் தீர்க்கதரிசிகளையும் ஆள் அனுப்பி என்ன செய்ய கூட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தானே அன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 ராஜாக்கள் 18:25. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவாருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே என்ன செய்தார், குத்தி கொண்டு தங்களை கீறி கொண்டு ஆடினார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், ஜெபத்தை கேட்கிறார். ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. இங்க பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் பாகால் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் பாகாலுடைய நாமத்தை கூப்பிட்டு அப்படியே கடந்து கத்துறாங்க. பாகாலே பாகாலே நீ வா, வந்து என்ன செய்ய, இந்த காலை என்ன செய்ய, எடுத்துக்கொண்டு கத்துறாங்க. ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கப்பட மாட்டாது, நான் சத்தமிடுகிறவர். ஹalleluya ஹalleluya. ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து என்ன வரும், சத்தம் உண்டாகும், உத்தரவு உண்டாகும். அவர் நம்மோடு பேசுகிறவர். அவைகள் என்ன செய்யாது, பேசாது. வாசிங்க சங்கீதங்கள் 15:4 வாசிங்க. விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் கைவேலையுமாய், மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. வாயிருந்தும் என்ன செய்யாது, பேசாது. இதேதான் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் பாகாலை நோக்கி கூப்பிடும்போது என்ன கிடையாது, சத்தம் இடல. உருவம் இருந்தது, வெள்ளியில செஞ்சிருந்தாங்க, தங்கத்துல செஞ்சிருந்தாங்க, என்ன கிடையாது, சத்தம் இடல. வாசிங்க, அதே வாசிங்க. பேசாத. அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. எத்தனை பேர் இருக்காங்க, 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. கண்ணு இருக்கு, என்ன செய்யல, அதால பார்க்க முடியாது, கூடவும் கூடாது. வாசி. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது. அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. நல்லா கொஞ்சம். அவைகளுக்கு காதுகள் இருக்கு. எப்ப காலையில சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்யறாங்க, மத்தியானம் வரைக்கும் தங்களுடைய பாகாலுடைய நாமத்தை என்ன செய்யறாங்க, காலை தொடங்கி மத்தியானம் வரைக்கும் பாகாலி நாமத்தை சொல்லி என்ன செய்தாங்க, கூப்பிட்டாங்க. காதுக்கு என்ன செய்யல, பாருங்க. நாசி இருக்கு, மூக்கு இருக்கு, என்ன கிடையாது, சுவாசம் இல்லை. அவங்களுக்கு என்ன கிடையாது, சுவாசம் இல்லை, உணர்ச்சி கிடையாது, அவர்கள் உயிர் கிடையாது. எதுக்கு கிடையாது, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பாகாலுக்கு உயிர் கிடையாது, விக்கிரகங்களுக்கு என்ன கிடையாது, உயிர் கிடையாது. கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டைகளினால் சத்தமிடாது. அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்ட எல்லா காரியமும் நம்முடைய தேவனுக்கு கண்கள் இருக்கு, நம்மை காண்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹalleluya. என்னை நோக்கி கூப்பிடுங்கும் போது நம்முடைய சத்தம் அவருக்கு கேட்கும், காதுகள் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. பேர் சொல்லி அழைக்கிற தேவன், அவருக்கு வாய் இருக்கிறபடியினாலே அவர் நம்மை அழைக்கிறவர். ஆமென் ஹalleluya. இங்க பாருங்க, பாகாலி நாமத்தை சொல்லி கூப்பிட்டு, ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பார்களே. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே என்ன செய்தாங்க, தங்களை தாங்களே குத்தி கொள்றாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்யறாங்க, தங்களை தாங்களே குத்தி கொள்றாங்க. அப்ப
அப்புறம் மத்தியான வேலையில எலியா அவர்களை என்ன செய்யறாரு? பரியாசம் பண்றாரு. உரத்த சத்தமா கூப்பிடுங்க. என்ன கூப்பிடுங்க? இன்னும் சத்தமா போடுங்க. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க. அவங்க உங்க தேவன் சொல்றீங்களான்னு, உங்க தேவன் தானே, இன்னும் சத்தமா கூப்பிடு. ஒருவேளை தியானத்துல இருப்பான்பா, நீங்க சத்தமா கூப்பிடுங்க. இல்லாட்டினா என்ன செய்வான்? அவன் ஏதாவது ஒரு அலுவல், அவருக்கு என்ன ஆபீஸ் வேலை ஏதாவது வந்திருக்கும். ஆபீஸ் வேலை ரொம்ப மும்மரமா இருப்பாரு. போய் கூப்பிடு, சத்தமா இன்னும் கூப்பிடு, சத்தமா கூப்பிடு. அப்படி இல்லைன்னா டூருக்கு எங்கேயாவது போயிருக்க, பிரயாணமா எங்கேயாவது போயிருப்பாரு, இன்னும் சத்தமா போயிரு. அப்பதான் அந்த பிரயாணத்துல போயிருக்காரு, காது கேட்கும். ஒருவேளை நீங்க எல்லாம் கூப்பிடுறத பார்த்து, அலங்கோலமா இருக்கிறத பார்த்து ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலாம், அதை கூப்பிடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவனை எழுப்ப வேண்டியதா, ரொம்ப தூக்கி களைச்சு போய் தூங்கிட்டு இருப்பான். ஆகையினால எழுப்ப வேண்டியதா இருக்கும் என்றார். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பொழுது அந்தி பலி செலுத்தும் நேரமாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதாவது தொடர்ந்து என்ன செய்தாங்கன்னா, ஒருவரோடு பேசி ஒருவரோடு அளவலாவி அந்த பாகால் நாமத்தை என்ன செய்தாங்க, ஒவ்வொரு ஆலோசனை பண்ணி கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க. சத்தம் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. நம்முடைய தேவன் மறு உத்தரவு அருளுகிற தேவன், நம்மை கவனிக்கிற தேவன். நம்முடைய தேவன் கவனிக்கிறவர், மறு உத்தரவு கொடுக்கிறவர். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, ரொம்ப முக்கியமானது, என் கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்று இருப்பதாக என்று சொல்லி, அதாவது தகனிக்கப்பட்ட பாகால் தீர்க்கதரிசிகளும் தோப்பு விக்கிரகத்தினுடைய தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன செய்தாங்க? தகர்த்து போட்டாங்க, நிர்மூலமாக்கி போட்டாங்க, ஒன்றுமில்லாம சிதைச்சு போட்டாங்க. எல்லாவற்றையும் செப்பனிட்டு கட்டி அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரை வைத்து, அந்த இஸ்ரவேல் என்று பெயர் வைத்த அந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேலுடைய யாக்கோபினுடைய 12 நாமங்களுடைய 12 கோத்திரத்திற்கு 12 கல்லை எடுத்து வைத்து 12 நாமங்களை அதற்கு செலுத்தி, விறகுகளை அடுக்கி, காளைகளை சந்து சந்தாக வெட்டி, அந்த பலிபீடத்தை சுற்றி கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு என்ன செய்தாங்க? பள்ளங்களை சுத்தி வர நிரப்பி, கிட்டத்தட்ட 7 குடம் நிறைய என்ன செய்ய சொன்னாலும் தண்ணீரை ஊற்ற சொன்னாங்க. நல்லா கவனிச்சீங்க. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பலிபீடத்தை வச்சாங்க, உலர்ந்த கட்ட பலிபீடத்தை வச்சாங்க. ஆனா ஆண்டவருடைய பலிபீடத்தால் தகர்க்கப்பட்ட பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து 12 கல் எடுத்து, அந்த 12 கல்லுக்கு இஸ்ரவேலின் கோத்திரத்தின் நாமங்களை அதற்கு சூட்டி, அந்த காளையை, அந்த காளையை அல்ல, எலியா தனக்கென்று இஸ்ரவேல் தேவனுக்கென்று ஒரு பிரத்யட்சமாக ஒரு காளையை எடுத்து அந்த காளையை சந்து சந்தாக வெட்டி, அந்த பலிபீடத்தின் மேல் விறகுகளின் மேல் என்ன செய்தான்? இந்த பலிகளை வைத்தான். அப்ப பாருங்க, இங்க ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதற்கு மிகச் சிறந்த, மிக உன்னதமான, அல்லது தேவனை அறிந்து கொள்ள கடவுள், ஜெபம் என்பது கடவுளை தெரிந்து கொள்ளும் ஒரு செயல் என்பதற்கு மிகச்சிறந்த, ஆகச் சிறந்த, மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இது காணப்படுது. பாருங்க, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றும் தானியம் அளக்கிற 2 படி விதை அளக்கத்தக்கதாக இடமான வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, காளைகளை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகளின் மேல் விறகுகளின் மேல் ஊற்றுங்கள் என்றார். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 2ஆம் தரம் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 3ஆம் தரமும் என்ன செய்தாங்க? ஊற்றினாங்க. அப்ப 12 ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு குடம், மொத்தம் 12 குடம் தகனிக்கப்பட வேண்டிய அந்த விறகு மேல் அடிக்க வைக்கப்பட்ட பலிகள் மேல என்ன செய்தாங்க? ஊற்றினாங்க. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தின் மேல் சுற்றும் ஓடியது, வாய்க்காலையும் நீரால் நிரப்பினான் என்று சொல்ல. 1 அடி. எப்படிப்பட்ட அடி? பலிபீடத்தை சுற்றி 1 அடி தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சு, எல்லாம் வெட்டாயிடுச்சு. இப்பதான் என்ன செய்யறாரு? கர்த்தர் யார் என்பதை ஜெபத்தின் மூலமாக காண முடியும் என்ற இந்த கூற்று இங்கே வெளிப்படுகிறது. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே, அதாவது சாயங்கால நேரத்திலே, தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கு
ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றால், அப்பொழுது நல்லா கவனிச்சுங்க, தேவனுடைய வல்லமை வந்து 5 காரியங்கள் இங்கே என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. கவனிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் பலிபீடத்தின் பெயர் என்ன? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்னுடையவர்கள் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார். என்ன செய்தார்? அந்த சர்வாங்க தகன பலி, அந்த விறகு கற்கள், 12 கோத்திரம் உள்ள 12 நாமத்தினுடைய கற்களையும் மண்ணையும் வாய்க்காலில் இருந்த தண்ணீரை என்ன செய்தார்? நக்கி போட்டது என்று சொன்னாங்க. இந்த வசனங்கள் தான் ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு எப்படிப்பட்டதாக பலன் உள்ளதாக காணப்படுகிறது. அது மாத்திரமே, எல்லா விசுவாசிகளும் ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த வசனமானது, இந்த சம்பவமானது அவருடைய வாழ்க்கையில கேட்கப்படும் பொழுது, அவர் வாழ்க்கையில பிரசங்கிக்கப்படும் பொழுது, அவர் வாழ்க்கையில அது படித்து அறியும் பொழுது அவர்களுக்குள்ளாக விசேஷமான ஒரு வல்லமை, ஒரு விசேஷித்தமான ஒரு பலன் அவங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஏனென்றால் பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவனை பிடியுங்கள் என்றார். அவர்களை பிடித்து எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அவர்களை என்ன செய்தான்? வெட்டி போட்டான் என்று சொல்லப்பட்டது. ஜெபத்தை கேட்பதன் நிமித்தமாக நான் என்னுடைய பிள்ளைகளின் தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போறோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, இயேசுவுக்கு தெரியும், நம்முடைய தேவனுக்கு தெரியும். நம்ம எந்த சூழ்நிலையை கடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். ஒருவேளை நாம கணவனுக்கு கூட அல்லது மனைவிக்கு கூட தெரியாத பிரச்சனைகள் நம்முடைய உள்ளத்துல இருக்கு, பிள்ளைகளுக்கு கூட, குடும்பத்திற்கு கூட தெரியாத ஏதோ ஒரு காரியம் நம்முடைய மனதில் இருக்கும். தேவனுடைய சமூகத்துக்கு போறோம், யாருக்குமே தெரியாது, நம்மை உண்டாக்குற தேவனுக்கு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவனுக்கு தெரிஞ்ச பிறகு பாருங்க, நம்ம தேவனுக்கு தெரிஞ்ச உடனே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது என்ன உண்டாகும்? தேவன் யார் என்று கண்டுகொள்ளும். அல்லேலூயா. அப்போ நாம ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்து அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கும் பொழுது தேவன் யார் கண்டுகொள்ளும். அல்லேலூயா. இன்னொரு பாருங்க, ஒரு தேவவல்லூர் சொல்றாரு, அவருடைய ஸ்டேட்மென்ட் பாருங்க. Grant me the way, word grant me speaks about a very specific way of understanding of God என்று அவர் சொல்றார். அப்படி என்றால், அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட என்ற வார்த்தை தேவனை அறிந்து கொள்ளுதலில் மிக முக்கியமான வழியாகும் அல்லது வார்த்தையாகும் என்று அவர் சொல்றார். நாம ஜெபிக்கும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே போகும் பொழுது, எனக்கு அதை அருளிவிட்டார், எனக்கு அதை தந்து விட்டார், என் ஜெபத்தை கேட்டு விட்டார் என்று அவருடைய சமூகத்தில் அவருக்கு போகும் பொழுதே என்ன செய்யப்படுகிறோம் அப்படின்னா, அந்த ஜெபம் நமக்கு கேட்கப்பட்டு ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய வழியை என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது, புல் பூண்டு எதுவும் கிடையாது, எல்லாம் புழுதியா இருக்கு, ஒரே மணலா இருக்கு, எதுவுமே வளர்க்க முடியாது. ஆனா அது ஆறு வரும் அப்படிங்கிற. எப்படி? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை நமக்குள்ள வைத்து அதை பேசும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்து என்ன செய்ய முடியும்? கண்கள் காணாது ஆனா அற்புதத்தை காணும். அதுதான் நம்முடைய ஆண்டவர். இங்க பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல இங்க 9 இருந்து 13 வரைக்கும் நாம் வாசிக்கிற அந்த வாசகத்தை தியானித்துக் கொண்டிருக்கோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப பரமண்டலங்களில் இருக்கிற பிதானா நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்? பரமண்டலங்களில் இருக்கிறார். நாமும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கி என்ன செய்தோம்? வேண்டுதல் செய்கிறோம். நாம போக போகிற இடமும் எப்படிப்பட்ட இடம்? பரமண்டலம். அந்த ஹெவனுக்கு தான் என்ன செய்யணும்?
கடந்து செல்ல போகிறோம். பிதா என்பவர் யார்? சகல ஆவிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாட்ரையன் என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு ஆவிகளின் தகப்பன், சகல ஆவிகள், சகல ஜீவன்களின் அவர் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் எப்படிப்பட்டவர்னா நம்மை உண்டாக்கினவர் அவர். அல்லேலூயா. நாம சரீரத்தில் நம்ம உட்கார்ந்திருந்தாலும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? எப்படி, எந்த நிலையில இருக்கு? ஆவியின் நிலையில் இருக்கிறோம். நமக்கு ஒரு பேர் இருக்கு, நாகராஜ் என்று வைக்கப்பட்டிருக்காங்க, நமக்கு ரீட்டா என்று நமக்கு வைக்கப்பட்டிருக்குது, நான்சி, அப்பாரா, நமக்கு ஒவ்வொரு பெயர் நமக்கு வைத்திருக்கிறாங்க. ஆனா அந்த பெயர்கள் எல்லாம் இந்த மாமிச சரீரத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் அல்ல. எதற்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய ஆவிக்கு நம்முடைய தாய் தகப்பன் பெயர் வச்சிருக்கிறாங்க, சரீரத்திற்கு அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆவி தான் இந்த சரீரத்தை என்ன செய்து இயக்குகிறது, இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு. அப்போ ஆவி எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஆவி எங்க இருந்து வந்துச்சு? நம்ம சரீரத்திலிருந்து இருக்கிற இந்த ஆவி எங்க இருந்து வந்துச்சு? பிதாவின் இடத்திலிருந்து வந்தது. அவரிடத்திலிருந்து வந்தபடியினால நம்ம பிரசங்கில நம்ம வாசிச்சோம், என்ன செய்யுது? இந்த ஆவி மேலே போகிறது, பரமண்டலத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பரமண்டலங்களில் போக வேண்டிய இந்த ஆவி என்ன செய்யப்படக்கூடாது? பிசாசுடைய வஞ்சகத்தினால் ரட்சிப்பை காண முடியாதபடிக்கு அந்த ஆத்மா அழிந்து போக வேண்டும் என்று என்ன செய்கிறான்? ஒவ்வொரு நாளும் ஜனங்களை வழிவிலக போக பண்ணி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டிருக்கிறான். இந்த ஆவி மறுபடியும் தேவனை மகிமைப்படுத்தி நித்திய காலமா அங்கு போக கூடாது என்பதற்காக வழிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொன்னார். அந்த ஆவிகளின் பிதாவின் இடத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? கடந்து போக போகிறேன். என்னுடைய இருப்பிடம் இதுவல்ல, என்னுடைய நிரந்தரமான இருப்பிடம் இந்த பரலோகம், அதாவது ஹெவன், என்னுடைய நிரந்தரமாக குடியேறி போய் இருக்கக்கூடியதான இடம் பரலோகம். அந்த இடத்துல நாங்க போய் இருக்க போகிறோம். அங்கே இருக்கிறவர் என்னுடைய தகப்பன் என்று சொல்லப்படும். பரமண்டலங்களில் இருக்கிற கடவுளே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் கடவுளே இல்லை, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய பிதாவர், எங்கள் பிதாவே. நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப பாருங்க, அங்க பிளேஸ் ஆஃப் காட் அங்க இருக்கு. நாம எங்கிருந்து வந்தோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. பரமண்டலம் எங்கிருந்து நாம் வந்தோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம எங்க போகிறோம் என்பதை என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? அது நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம், பிதாவின் வீடு, நாம போய் தங்கக்கூடிய வீடு, வாசஸ்தலம். அது அநேக வீடு இருக்கு, நாம அங்க போக போறோம். அப்ப பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே அப்படின்னா பரமண்டலங்களில் இருக்கிற பிதா அங்க இருக்கிறாரு. நாம் அவருடைய பிள்ளைங்க. இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்நாட்டிலே பாவத்தையும் மரணத்தையும் பிசாசையும் வெல்லுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மிட சூட்டப்பட வேண்டும், சூடப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். அது பாவம் நிக்கிரகிக்கப்பட வேண்டும். ஆகையினாலே கழுவப்பட்ட நான் அங்க போய் என் வீட்டுல பிதா எனக்கு உண்டு பண்ணின வீட்டுல அந்த விருந்துல நான் பங்கு பெற்று நித்தியமா வாழ வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அல்லேலூயா. அடுத்தது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் தியானித்தோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, அவர் நாமம் பரிசுத்தப்படுவதா நாம சொல்றதுனால பரிசுத்தப்படுவது அல்ல. அவருடைய குணமே, அவருடைய பண்பே, அவருடைய முழுமையே பரிசுத்தம். அவர் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது பிலிப்பியர். அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே. அப்படின்னா பரிசுத்தத்திற்கு மட்டும்தான். He calls only என்று சொல்லப்பட்டது ஆங்கில வேதாகமத்தில். அப்போ அதற்கு மாத்திரம்தான். ஏன்? அவர் பரிசுத்தராய் இருக்கிறாரு. அப்ப நாமும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பரிசுத்தவானா, பரிசுத்தவாட்டியாய் மாத்திரம்தான் நாம் இருக்க வேண்டும். அவருடைய முழுமையும், அவருடைய குணமும், அவருடைய பண்பும் என்னென்னலாம் சொல்லாமோ எல்லாமே பரிசுத்தம். நீங்க 1 பேதுரு 1:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் 19:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருந்து அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 20:26 சொல்லப்பட்டிருக்கு, அவர் கர்த்தர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி. பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல சாலமோன் என்ன செய்தான்? தேவனுடைய ஆலயத்தை கட்டினான்.
அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி தேவாலயம் என்று என்ன செய்தார், பெயர் சூட்டினா. அப்ப தேவாலயம் என்று பெயர் சூட்டின பிறகு என்ன செய்தாரு, தேவன் அங்க வந்து அசைவாடினார், அங்க உலாவினார். அதுக்கு முன்பு தேவனுக்கு என்று ஆலயம் எப்படி இல்லை, நிரந்தரமா இல்லை, டெம்பரவரியா இருந்துச்சு. அது ஆசரிப்பு கூடாரமாக இருந்தது. எங்கெல்லாம் எடுத்து போகணுமோ எல்லாம் எடுத்துட்டு போய்க்கலாம். ஒரு டிராவலிங் டென்ட் மாதிரி. பிக்னிக் போறாங்கன்னாக்கா ஒரு சின்ன படை, ஒரு சின்ன டேபிள், ஒரு 4 குட்டி சேர் ரவுண்டு சேரு, அந்த ரவுண்டா இருக்கு. 4 பேர் உட்காந்து காப்பி குடிச்சிட்டு அப்படியே ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு மறுபடியும் எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு அப்படி போற மாதிரி ஒரு டென்ட்டு, ஒரு மகா பரிசுத்தலாம் பிரகாரம் இருந்துச்சு. எல்லாம் போடுங்கன்னு சொல்லி போட்டாங்க. அதுவே பயங்கரமான விஷயம். அதெல்லாம் நிர்வகிக்க நிர்மாணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு வெயிட்டானது, அவ்வளவு பயங்கரமானது. அதை நம்ம பார்த்தாலே இவ்வளவு நிரந்தரமான நம்ம யோசிப்போம், அது டெம்பரவரி. ஆனா சாலமன் என்ன செய்தார், நிரந்தரமாக எருசலேமில் என்ன செய்தார், ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டினார். அது தேவாலயம் என்று பிரதிஷ்டை பண்ணார். அங்கே தேவன் தங்கினார் என்று சொல்லப்பட்டது. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஆலயத்தை கட்டி தேவனுடைய ஆலயம் என்று பெயர் சூட்டப்பட்டு அதுல தேவன் தங்கி உலாவினார். அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்தை கட்டினார். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டினாரா? கட்டினாரா இல்லையா? கட்டினார். அல்லேலூயா. வாசிங்க, எங்க கட்டினாரு, எப்படி கட்டினாரு அப்படின்னு வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. நல்லா கவனிச்சீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ல நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கவனிங்க, பாவம் செய்த மனுஷனை நோக்கி வந்து பரிசுத்த ஆவியானவர் பாவி என்று ஒரு மனுஷனை உணர்த்தும் பொழுது அந்த பாவம் உணர்த்தப்பட்ட அந்த மனுஷன் அந்த பரிகாரத்தை தேடும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர்கிட்ட என்ன செய்யறான், கடந்து செல்கிறான். அவன் கடந்து சென்ற பிறகு அவன் பாவி என்று உணர்ந்த பிறகு ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி என்ன செய்யறான், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்ன செய்யுங்க, கழுவுங்க. என்ன செய்யறாரு, கழுவுறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவிகளை தன்னுடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துறார். அந்த பரிசுத்த பண்ணப்பட்ட அந்த உடல் என்னது, அது ஆலயம். அல்லேலூயா. அப்ப நான் பாவியா இருந்தேன். 1992ல நான் பாவியா இருந்தேன். என் பாவம் பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டது. இந்த பரிசுத்த ஆவியானால் உணர்த்தப்பட்ட எனக்கு பரிகாரத்தை யார் கொடுக்க முடியும் என்று அறிந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன். இயேசு என் பரிகாரியா இருந்து என் பாவத்தை என்ன செய்தாரு, என் பாவத்தை தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி தன்னுடைய பிள்ளையாய் கொண்டு வந்து ஆலயமாய் என்னை நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயமாய் என்னை வைத்தார். அப்ப பாருங்க, ஆகையினால்தான் அப்போஸ்தலன் பவுல் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டும் கரங்களில் வச்சிருவோம். அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமை என்ன? எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நடைபெற்றது. அங்கே ஒரு குறைச்சலும் இல்லை, எல்லாம் சம்பூர்ணமா இருந்தது. ஆனா என்ன உண்டாயிடுச்சு, அந்த ஆலயத்துல தீட்டு உண்டானது. தன்னுடைய ஆசாரியனுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க, அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார். அப்ப மகிமை என்ன செய்தது, இருக்கு. ஆனா அந்த மகிமை குலைச்சல் உண்டான பொழுதுனால அந்த மகிமை என்ன செய்தது, எடுபட்டு. கர்த்தர் அங்க வந்து என்ன செய்ய முடியல, வாசம் பண்ண முடியல. தேவனோடு மக்களோடு தேவன் பேச முடியல, குறைகளை சொல்ல முடியல. விதவைகள் நொறுக்கப்பட்டாங்க, ஏழைகள் ஒடுக்கப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. பணக்காரன் சிறியவனுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு கொலை செய்தாங்க. அப்ப கொலை செய்த அந்த காரியத்தை என்ன மறைப்பதற்காக என்ன செய்தாங்க, இருதயத்தில் கடினம் அவங்களுக்கு உண்டானது. காளைய பலி செலுத்துறாங்க. தான் பாவம் என்றும் அறிந்தும் காளைய மறுபடியும் பலி செய்து மறுபடியும் பாவம் செய்தாங்க. என்ன கிடையாதாங்க, மகிமை இழந்தாங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்படின்னா நீங்க ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறீங்க. நீ ஏன் இன்னும் தெரிஞ்சுக்கல? தேவனுடைய ஆலயமா நான் இருக்கிறேன்.
ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? ஆலயமா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சகல வல்லமை உள்ள அந்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், எனக்குள்ள வாசம், அண்ட சராசரங்களையும் சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு பெரிய விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் காணக்கூடாது, யாரும் அவருடைய நாமத்தை உச்சரிக்க பயப்படுகிற அந்த பயப்படுகிற தேவன் எனக்குள்ள வாசமாயிருக்கிறார், எனக்குள்ள வாசம் பண்ணிருக்கார். அப்போ உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய ஆலயத்திற்கு தேவாலயம் என்று பெயர் சூட்டப்பட்டு அவருடைய ஆலயம் மகிமையால் நிரம்பிற்று. ஆசாரியர் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு என்ன செய்தது? தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கேன், எனக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய பரிசுத்த ஆலயமா இருக்கிறேன் என்று சொல்லு. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா, எனக்கு தரிப்பிக்கப்பட்ட இந்த நாமம் குலைச்சலாகாதபடிக்கு இந்த நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் என்று, நான் தேவ ஆலயம் என்று இந்த சரீரத்திற்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆலயம் பரிசுத்தப்படுவதாக, குலைச்சலாக்கப்படலாகாது என்றார். அல்லேலூயா. வாசிங்க அதே 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், யாரால பெற்றும்? நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? மேல வாசிங்க. நீங்க எப்படி இந்த ஆலயத்தை பெற்றீங்க? இந்த ஆலயம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? நீங்க எப்படி ஆலயமா உங்களை கட்டினாரு? ஏசப்பா உங்களை ஆலயமா எப்படி கட்டினாரு? வாசிங்க அடுத்த வாசிங்க. நீங்க எதுக்கு கொல்லப்பட்டிருக்கீங்க? கிரயத்துக்கு. உங்களை விலை கொடுத்து ஒருத்தர் வாங்கி இருக்கிறாரு. உங்க விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல, நீங்க ஆலயம், கிரயத்திற்கு வாங்கப்பட்ட ஆலயம். நீங்க எப்படி சபை கட்டணும் அப்படின்னா, சபைக்கென்று காசு கொடுத்து நிலத்தை வாங்கி, காசு கொடுத்து பிளான் பண்ணி ஒரு ஆலயத்தை கட்டடம் கட்டும்படியாக கிரயத்துக்கு என்ன செய்யணும்? நிலத்தை வாங்கணும். வாங்கி ஆலயத்தை என்ன செய்யணும்? அது போல ஆண்டவராகி கர்த்தர் என்ன செய்யறாரு? என்ன விலை கொடுத்து வாங்கினாரு. அந்த விலை உலகத்துல கொடுக்க முடியாது. எந்த மனுஷனாலும், எந்த அதிகாரமானாலும், எந்த வல்லமைகளானாலும், எந்த பலனாலும், ஜீவனானாலும் அந்த கிரயத்தை ஒருவன் வாங்க முடியாது, நெருங்கவே முடியாது. தேவன் அவ்வளவு வல்லமை உள்ள, அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், அவர் தன்னுடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கா எவ்வளவு பெரிய விஷயம். கிரயம், அவர் ரத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் அவ்வளவு மகிமை. வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படிய நாமம் பரிசுத்தப்படுவது. அவருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய ஆலயமா இருக்கு. இந்த நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டபடியினாலே இந்த நாமம் பரிசுத்தப்படுவது. அப்படி சொல்லப்படும். அப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா, அவர் பரிசுத்தமே இல்லை போல இருக்கு, நாம சொன்னாதான் அவர் பரிசுத்தமாக. கிடையாது, இல்லை, அப்படி கிடையாது. எனக்கு தரிப்பிக்கப்பட்ட இந்த நாமம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்ட கிரயமாக கொடுக்கப்பட்டது உலகத்தின்படி காசு அல்ல, உலகத்தின்படி பொண்ணு அல்ல, உலகத்தின்படி கோமேதகம் அல்ல, வைரம் அல்ல, தேவனுடைய சொந்த குமாரனுடைய திருரத்தம். ஹையர் மோஸ்ட் பிரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் ஆலயமாக மாற்றப்படும்படியாக. ஆகையினாலதான் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் இப்படிப்பட்ட நாமம். ஆகவே என்ன செய்யுங்க? உண்டாவதாக. அப்புறம் பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்தது வாசிங்க. இந்த ராஜ்யத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷத்துல மாத்திரம் 88 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுல 22 தடவை, மார்க்ல 19 தடவை, லூக்கால 44 தடவை சொல்லப்பட்டு, யோவான்ல 3 தடவை தான் சொல்லப்பட்டிருக்கு. யோவான்ல 3, மொத்தம்
88 தடவை என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டு. அப்ப பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா, இந்த ஆலயம் ஆகிய இந்த ஆலயம் அவருடைய ராஜ்யத்தின்படி, அவருடைய வல்லமையின்படி என்ன செய்யப்பட வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லாதுக்கு அப்புறம் வரும். அப்போ உங்களுடைய ராஜ்யம் வருவதாக முதல்ல ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது வேதத்தை குறித்து வாசிக்கிறோம். வருத்தப்பட்டவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்துக்கு முன்பாக இங்க 4:23 ராஜ்யத்தை குறித்து முதலாக ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போ கிரயத்துக்கு கொல்லப்பட்ட இந்த ஆலயமாகி இந்த சரீரம் என்னோடது இல்ல, யாரோடது? இயேசுவோடது. பணம் கொடுத்து வாங்கல, தான் ரத்தத்தை கொடுத்து வாங்கிருக்க. கரங்களை தரல சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பெண்ணு யாருது? இந்த பெண்ணு யாருது? என்னோட பெண்ணு. நான் காசு கொடுத்துருக்கேன், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய். இது என்னுடையது என்று உரிமை கொண்டாட எனக்கு என்ன உண்டு? இடம் உண்டு. ஏன்னா இதற்கான கிரயத்தை நான் செலுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் உரிமை கொண்டாடுறாரு. அல்லேலூயா. என்ன உரிமை கொண்டாடுறாரு? இது ஏன் பிள்ளை உரிமை கொண்டாடுறாரு. கிரயம் செலுத்தப்பட்டது. கிரயமானது சாதாரண பணமோ நகையோ வைடூரியமோ உலகத்தில் உள்ள மேன்மையானவைகள் அல்ல. தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து என்ன விலை கொடுத்து வாங்கி ஆலயமாய் வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்துல என்ன உண்டாகப்பட வேண்டும்? உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். உம்முடைய ஆலயத்துல என்ன உண்டாகப்பட வேண்டும்? ராஜ்யம் வர வேண்டும். அப்போ முதல்ல ராஜ்யத்தை குறித்து மலை பிரசங்கத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய கர்த்தர் பேசுறாரு. ராஜ்யத்தை குறித்து என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போ ராஜ்யம் எப்போ உண்டாகுது? நிறைய பேர் வரும்போது இல்லை. எப்ப ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா, சில பேர் சொல்றாங்க தேவனுடைய ராஜ்யம் நாம் மரித்து பரலோகத்திற்கு போய் அங்க தேவனோடு இருக்கிற அந்த நாள்ல தான் ராஜ்யம் உண்டாகுது. கிடையவே கிடையாது. எப்ப நித்திய ஜீவன் நமக்கு உண்டானது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட எந்த நிமிஷத்துல ஆண்டவருடைய இரத்தத்தினால அவர் நம்முடைய பாவங்களை கழுவி அந்த ஷாக் பொழுதுலயே நித்திய ஜீவன் நேரத்துல உண்டாகுது. அந்த நேர நிமிஷத்துல பரலோக ராஜ்யம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ பரமண்டலங்களில் இருக்கிற பிதா தெரியும், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக தெரியும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எப்போ வருவதாக? ரட்சிக்கப்படுகிற எந்த சனத்துல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறாரோ அப்பொழுது நித்திய ஜீவனும் ராஜ்யமும் அவருக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுதே உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எப்போ? உங்களுக்குள்ள வந்திருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. அதை குறித்து நம்ம தியானிக்கணும். அல்லேலூயா. நேரமானதுனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ராஜ்யம் எவ்வளவு பெருசு, எதுக்குள்ள நம்ம இருக்கிறோம், இந்த உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவர் சொன்ன அந்த மொழியில எவ்வளவு காரியம் அடங்கி இருக்குன்னு வருகிற நாட்களை தியானிக்க போறோம். எனக்குள்ள என்ன முதல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு? நித்திய ஜீவன் எந்த நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆச்சோ அந்த நிமிஷத்துல இருந்தே தேவனுடைய ராஜ்யம் வருவதாக அல்ல, வந்துருச்சு. தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கு. அப்ப இன்னொரு சொல்றாரு, உங்களுடைய சித்தம் அது செய்யப்படணும். அப்ப என்ன செய்யப்படல? மனுஷ சித்தம் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு, பிசாசுடைய சித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. மனுஷ சித்தம்னா என்னென்ன, பிசாசுடைய சித்தம்னா என்னென்னு சொல்லி வருகிற நாட்களை பார்ப்போம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்பதையும், பிசாசு சித்தம் என்பதையும், மனுஷ சித்தம் என்ன என்பதையும் வருகிற நாட்களை பார்ப்போம். நம்ம கண்களை போடுவதை காலங்கள். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தினால் வருகிற கர்த்தாவே,